வணக்கம் நண்பர்களே, கதை நேரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு அழகான தேவதையின் கதையை கேட்கப் போகிறோம். கதையின் பெயர் தேவதையின் மந்திரக்கோல். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு தேவதை வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் மலர்விழி. அவள் கையில் எப்போதும் ஒரு ஜொலிக்கும் மந்திரக்கோல் இருக்கும். அந்த மந்திரக்கோல் அவளுக்கு வானவில் தேசத்தின் ராணி கொடுத்த பரிசு. அந்த மந்திரக்கோளால் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய முடியும். மலர்விழி தேவதை மிகவும் அன்பானவள். அவள் தினமும் அந்த கிராமத்திற்கு வந்து யாருக்காவது உதவி தேவையா என்று பார்ப்பாள். ஒரு நாள் அவள் கிராமத்திற்குள் வரும்போது ஒரு சிறுவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள். அவன் பெயர் ராமு. மலர்விழி அவன் அருகில் சென்று, ராமு, ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது என்று மென்மையாக கேட்டாள். அதற்கு ராமு, தேவதையே, என் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. வைத்தியர் சொன்ன மருந்தை வாங்க என்னிடம் பணம் இல்லை. அதனால்தான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். இதை கேட்டதும் மலர்விழியின் இதயம் வலித்தது. அவள் தன் மந்திரக்கோலை எடுத்து, இந்த சிறுவனின் கவலை தீர வேண்டும் என்று நினைத்து மந்திரக்கோலை சுழற்றினாள். உடனே ராமுவின் கையில் ஒரு சிறிய பை தோன்றியது. அவன் அதை திறந்து பார்த்தபோது உள்ளே அவனது அம்மாவின் மருந்துக்கு தேவையான தங்க காசுகள் இருந்தன. ராமுவுக்கு சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவன் மலர்விழிக்கு நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷமாக மருந்து வாங்க ஓடினான். இப்படியே நாட்கள் சென்றன. மலர்விழி தேவதை தன் மந்திரக்கோலால் பலருக்கும் உதவி செய்து வந்தாள். விவசாயிகளின் வயலில் மழை பெய்ய வைத்தாள். நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தினாள். ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாள். கிராம மக்கள் அனைவரும் அவளை அன்புடன் கொண்டாடினார்கள். ஆனால் இந்த காட்டின் இன்னொரு பகுதியில் ஒரு தீய மந்திரவாதி வாழ்ந்து வந்தான். அவன் பேர் கருணாகன். அவனுக்கு மலர்விழியின் மந்திரக்கோல் மீது ஒரு கண். அந்த மந்திரக்கோலை எப்படியாவது திருடி இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். ஒரு நாள் மலர்விழி ஒரு குளக்கரையில் அமர்ந்து மீன்களுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அப்போது கருணாகன் ஒரு தந்திரமான நரியின் வேடத்தில் அங்கு வந்தான். அவன் மலர்விழியின் அருகில் வந்து, தேவதையே, நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் கையில் இருக்கும் அந்த கோல் அதைவிட அழகாக ஜொலிக்கிறதே, அது என்ன என்று நயமாக கேட்டான். மலர்விழி, அந்த நரியின் சூழ்ச்சி தெரியாமல், இது என் மந்திரக்கோல். இதை கொண்டு நான் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்வேன் என்று பதிலளித்தாள். உடனே அந்த நரி, அப்படியா? என் நண்பன் ஒருவன் மலையின் உச்சியில் சிக்கிக் கொண்டான். அவனை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டது. உதவி என்று கேட்டதும் மலர்விழி உடனே சம்மதித்தாள். அவள் அந்த நரியுடன் மலை உச்சியை நோக்கி பறந்து சென்றாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அவள் ஏமாற்றத்துடன் திரும்பிய போது கருணாகன் தன் என்ஏஜே ரூபத்திற்கு வந்தான். ஏமாந்து போனாயா தேவதையே? அந்த மந்திரக்கோலை என்னிடம் கொடு என்று கர்ஜித்தான். மலர்விழி பயந்து போனாள். ஆனால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, தீய செயல்களுக்கு என் மந்திரக்கோல் பயன்படாது, நான் தரமாட்டேன் என்று மறுத்தாள். கோபமடைந்த கருணாகன் அவளுடன் சண்டையிடத் தொடங்கினான். இருவருக்கும் இடையே ஒரு பெரிய மாயாஜால போர் நடந்தது. கருணாகன் தன் சக்தியால் நெருப்பு பந்துகளை வீசினான். மலர்விழி தன் மந்திரக்கோலால் நீரை பீச்சி அடித்து அதை அணைத்தாள். சண்டை நீண்ட நேரம் தொடர்ந்தது. மலர்விழியின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. இதை பயன்படுத்தி கொண்ட கருணாகன் ஒரு தந்திரமான வலையை அவள் மீது வீசினான். அந்த வலையில் சிக்கிய மலர்விழியின் கையில் இருந்து மந்திரக்கோல் கீழே விழுந்தது. கருணாகன் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே அந்த மந்திரக்கோலை எடுக்கச் சென்றான். அவன் அதை தொட்டதும் மந்திரக்கோலில் இருந்து ஒரு பெரிய ஒளி கிளம்பி அவனை தூக்கி எறிந்தது. ஆ என்று அலறிய கருணாகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது மந்திரக்கோலில் இருந்து ஒரு குரல் கேட்டது. நான் நல்ல உள்ளம் கொண்டவர்களிடம் மட்டுமே என் சக்தியை காட்டுவேன். உன்னை போன்ற தீயவர்களுக்கு நான் ஒரு சாதாரண மரக்கட்டை தான். இதை கேட்ட கருணாகனுக்கு மேலும் கோபம் வந்தது. அவன் அந்த மந்திரக்கோலை உடைக்க முயற்சித்தான். ஆனால் அவனால் அதை அசைக்க கூட முடியவில்லை. இந்த நேரத்தில் மலர்விழியை தேடி கிராம மக்கள் அங்கு வந்தனர். ராமுவும் அவர்களுடன் இருந்தான். அவர்கள் கருணாகன் மலர்விழியை சிறை பிடித்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ராமு தைரியமாக மூண்டுக்கு வந்து, எங்கள் தேவதையை விட்டுவிடு என்று கத்தினான். கருணாகன் அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தான். இந்த சிறு பூச்சிகளா என்னை தடுக்கப் போகிறீர்கள் என்று கூறி அவர்களை நோக்கி ஒரு மாயாஜால தாக்குதலை நடத்த தயாரானான். அப்போது அந்த மந்திரக்கோல் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது. அது தானாகவே காற்றில் மிதந்து மலர்விழி சிக்கியிருந்த வலையை அறுத்தது.
விடுதலை பெற்ற மலர்விழி தன் மந்திரக்கோலை கையில் ஏந்தினாள். அவளது கண்களில் இப்போது ஒரு புதிய சக்தி தெரிந்தது. அவள் கருநாகனை பார்த்து, கருநாகனே, நீ அன்பின் சக்தியை குறைத்து மதிப்பிட்டு விட்டாய். இந்த மக்களின் அன்புதான் என் உண்மையான பலம் என்று கூறினாள். பிறகு அவள் தன் மந்திரக்கோலை சுழற்றி, தீய சக்தியே இங்கிருந்து மறைந்து போ என்று உச்சரித்தாள். மந்திரக்கோலிலிருந்து வெளிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒளி கருநாகனை தாக்கி அவனை ஒரு சிறிய கருப்பு பூச்சியாக மாற்றிவிட்டது. அந்த பூச்சி பயந்து போய் அங்கிருந்து பறந்து சென்றது. கிராம மக்கள் அனைவரும் தேவதை மலர்விழி வாழ்க என்று கோஷமிட்டனர். மலர்விழி புன்னகையுடன் அவர்களை பார்த்து, நண்பர்களே, இந்த மந்திரக்கோலில் இருப்பது வெறும் மாயாஜாலம் மட்டுமல்ல, அது நல்ல எண்ணங்களின் சக்தி. நம் மனதில் அன்பு இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் நம்மை வெல்ல முடியாது என்று கூறினாள். அன்றிலிருந்து மலர்விழி தேவதை அந்த மக்களுடன் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். அவளது மந்திரக்கோள் நல்லவர்களுக்கு உதவியது. ஆனால் அவளது உண்மையான மந்திரம் அவளது அன்பான இதயம்தான் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். என்ன குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அன்பும் நல்ல எண்ணங்களும் இருந்தால் நாமும் ஒரு தேவதையைப் போல மற்றவர்களுக்கு உதவலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.